கொஞ்சம் அந்த கேமரா. ஓகே ரைட். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே சரஸ்வதி நமஸ்துभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. ॐ ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजिदन्निरीशम् अध्यन्तशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि. ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवांसस्तनूभिः विषेमदेवैकं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ आदिशंकर भगवत्पादाचार्याय नमो नमः. परमपूज्य श्री दयानंद सरस्वती स्वामी नमो नमः. ब्रह्मादेवानां प्रथमः सम्बभूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता ब्रह्मविद्या सर्वविद्या प्रतिष्ठा अथर्वाय ज्येष्ठपुत्राय प्राह. இரண்டாவது முதல் முண்டகம் இரண்டாவது கண்டம். அதுல ஐந்தாவது மந்திரத்திலிருந்து பார்க்கலாம். ஏதேசு யச்சரதே விராஜமானேஷு யதா காலம் சாகுதயோ வ்யாததாயன்ன தம் நயந்த்யேதாசு யஸ்ஸரஸ்மயः यत्र देवानां पतिरेगो दिवासः येदेषु यच्चरदे राजमानेषु यदा कालं चागुदयः प्रियाददायन् तं नयन्ति एताः सूर्यस्य रश्मयः यत्र देवानां पतिरेगो दिवासः येहि इति तम् आहुदयः सुवर्चसः सूर्यस्य रश्मिभिः यजमानं वहन्ति प्रियावाच्यम् अभिवदन्ति अर्चयन्तः केशवः पुण्यः सुहृदो ब्रह्मलोकः प्रवाहेदे अरुडायज्ञरूपाः अष्टादशोक्तमवरम् येषु कर्म एतच्छ्रेयो ये अभिनन्दन्ति मूढाः जरामृत्युम् ते पुनरेवापि यन्ति. अविद्यायामन्तरे वर्धमानाः स्वयं धीराः पण्डितं मन्यमानाः जङ्गन्यमानाः पर्यन्ति मूढाः अन्धेनैव नीयमाना यदान्ताः अन्धेनैव नीयमानाः यदान्ताः अविद्याय बहुधा वर्धमानाः वयं कृतार्थाः अभिमन्यन्ते बालाः
प्रवेदयन्ति रागातेन अदुराः हीनालोकस्य वन्ते इष्टापूर्तं मन्यमाना वरिष्ठं न अन्यत् श्रेयः वेदयन्ते प्रमूढाः नागस्य पृष्ठे ते सुहृदेऽनुभूत्वे इमं लोकं हीनतरं वा विशन्ति परीक्षलोकान् तपस्श्रद्धे ये उपवसञ्चरन्ते शान्ताः विद्वांसः दैत्यचर्यां चरन्तः सूर्यद्वारेण देवजाः प्रयान्ति यत्र अमृतः सकः पुरुषः हि अव्ययात्मा अविद्यायां बहुधा वर्धमानाः वयं कृतार्थाः इत्यभिमन्यन्ते बालाः यत्कर्मणि न प्रवेदयन्ते रागात् तेन आदुराः हीनालोकाः चवन्ते. இந்த மாதிரி அவித்யையில் அறியாமையில் கர்மமே உயர்ந்தது, கர்மத்திற்கு அப்பாற்பட்டு இங்க வேறொன்றும் கிடையாது அப்படின்னு இந்த சிறுவர்கள், இந்த மூடர்கள் இந்த கர்ம பலனை உத்தேசித்து இந்த யாக யஜ்ஞாதி கர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஆதுராக துன்பத்தில் உழன்று, தானும் துன்பத்தில் உழன்று மற்றவர்களையும் துன்பத்தில் உழல வைத்து என்ன பண்றாங்க, மறுபடியும் ஜனன மரணத்தில் உழன்று கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் கீழா லோகா சவந்தி, இந்த லோகத்தில் மட்டுமில்லை இதனுடைய கீழான லோகங்களில் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவியை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அப்போ இந்த யாகாதி கர்மங்களின் மூலமாக ஒருவன் அடைய வேண்டியதை அடைய முடியாது. நான் முதல் கேள்வி என்ன, தஸ்மின்னு பகவோ விஞ்ஞானே சர்வவிதம் விஞ்ஞானம் பவதி, எதையொன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதை நீங்கள் எனக்கு உபதேசியுங்கள் அப்படின்னு கேள்வி. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆமாப்பா நீ சொல்றது உண்மை வாஸ்தவம், இரண்டு வித்தியை இருக்கிறது, பரவித்யா என்றும் அபரவித்யா என்றும். அப்ப இரண்டு வித்தைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த அபரவித்யாவும் பரவித்யாவும் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீ என்ன பண்ணணும், அதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன அபரவித்யா அப்படின்றது என்ன, வேதத்தினுடைய சப்தமாக விளங்குவது, அந்த சப்தத்தினுடைய அர்த்தமாக விளங்குவது. அப்ப அபரவித்யாவுடைய அம்சத்தை பற்றி முதல்ல அப்புறம் என்ன பண்றாரு, அபரவித்யாவுடைய அது சொரூபத்தன்மையை எடுத்து பேசுறார். இப்போ இந்த அபரவித்யினால நமக்கு என்னன்னாக்கா, சொர்க்க பிரம்ம லோகாதி சத்திய லோகங்கள் கிடைக்கப்பெறும். அந்த பலன்களின் மூலமாக பலனை உத்தேசித்து இந்த மனிதர்கள் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இவர்கள் எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதை அவர்கள் அடைய முடியாது, அறிய முடியாது. இந்த கர்மத்தினால இந்த இது நீ அடைய முடியாது. எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுமோ அந்த ஈக்குவல் அந்த ஞானமானது இதன் மூலமாக சித்திக்காது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கர்மங்களை செய்து கொண்டு அப்புறம் இஷ்டாபூர்த்தம் மன்யமானாக வரிஷ்டம் ந அந்யத்து ஸ்ரேயக வேதயந்தே பிரமூடாக, இந்த கர்மா பலன்களை உத்தேசித்து கர்ம பலன்களை அனுசரித்து இதன் மூலமாக நான் இந்த சுகப்பிராப்தி அடைந்து கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்வியல்ல இதுவே உயர்ந்தது, இதற்கு மேல அந்யத்து நான் அந்யத்து இதை விட சிறந்தது வேறொன்றும் இல்லை. இந்த சுதர்மத்தில் தன்னுடைய கடமையில இந்த சமூக சேவைகளை செய்து கொண்டு, ஏன்பா நீ போய் கோயில போய் பால் எதுக்குப்பா அபிஷேகம் பண்ற, எதுக்கு போய் அங்க போய் தேவையில்லாத இவ்வளவு காசு வந்து செலவு பண்ணி யாகாதி எங்க கர்மங்கள்லாம் பண்ற, அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னு வேதாந்தம் வந்து சில நிந்தனை செய்கிறது. ஆனா இவர்கள் என்ன நினைப்பாங்க, அதன் மூலமாக நமக்கு யாதொரு பலனும் இல்லை அப்படின்னு வேதாந்த நிந்தனை பண்ணாலும் இல்ல ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அதன் மூலமாக நமக்கு புண்ணிய பலன் கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு பாலாபிஷேகம் பார்த்தாலே எனக்கு புண்ணியம் கிடைச்சிடும், தள்ளுப்பா பகவானுக்கு போய் பாலாபிஷேகம் நடக்குது பாருங்க. ஏன்னா பாலாபிஷேகத்தை பார்த்தாலே நமக்கு புண்ணியம், யாக யஜ்ஞாதி கர்மங்களை செய்தால் புண்ணியம், அதன் மூலமாக எனக்கு என்ன ஆகுது, சுகப்பிராப்தி கிடைக்கிறது.
நான் சுகானந்த அனுபவ வாழ்க்கையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதெல்லாம் எனக்கு இந்த கர்மங்களினால் விளைந்த விளைச்சல். அப்ப இந்த சமூக சேவை செய்யும் பொழுது எனக்கு மன ஆனந்த பிராப்தி கிடைக்கிறது. எல்லோரிடம் நான் பிரசித்தி அடைந்து விட்டேன், எல்லோரிடம் நான் பிரசித்தி அடைகிறேன், பேரும் புகழும் எனக்கு கிடைக்கிறது. அன்னார் அவர்கள் நீண்ட காலமாக இந்த மக்களுக்கு சமூக சேவை ஆற்றியதனால் இவருக்கு நாங்கள் இப்பொழுது தர்மா பல்கலைக்கழகத்திலிருந்து இவருக்கு அன்னார் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குகிறோம். இவர்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த காரியம் மகோன்னதமான காரியத்தை செய்திருக்கின்றார். அப்படின்னு டாக்டர் பட்டம் எனக்கு இந்த யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து விட்டது. அப்ப அது ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அதுதான் மோட்சம், அதுதான் மோட்சம் அப்படின்னு பிரமோடாகா. இதற்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. நீங்களே என்ன சார் வேதம் படிச்சுக்கிட்டு, என்ன நீங்க எல்லாம் வேதாந்தம் படிச்சுக்கிட்டு யூஸ்லெஸ் ஃபெலோஸ் அப்படின்னு பிரமோடாகா நான் அந்நியத்து சிறை. இதுதான் மோட்சம். இதை விட வேற என்ன இருக்கிறது? ஆனா ஆனந்தமா இருக்கா. அன்னார் அவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் இந்த உலகத்திற்காக இந்த மக்களுக்காக சேவை சாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆஹா ஆனந்த சொர்க்கலோகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். சத்தியலோகம் வரை போயிட்டு வந்தாச்சு நான். அப்ப அது ஒரு ஆனந்தம் இருக்கிறது எனக்கு. அந்த ஆனந்தத்துக்காக நான் என்ன பண்றேன்? மறுபடியும் நானு பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். எதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறது அப்படின்னா, நீ ஓஞ்சி போய் உட்கார்ந்துடாதப்பா, இந்த மாதிரி நிறைய பண்ணணும், செய்யணும், பண்ணணும். புரியுதா? அப்ப என்ன பண்ண அவருக்கு இன்னும் உத்வேகம் வருகிறது. அப்ப நாம் என்ன பண்றது? சமூகமானதை ரெகனைஸ் பண்ணணும், அதெல்லாம் செய்யணும். அப்ப லோகத்துல இந்த மாதிரி நிறைய சமூக சேவையாளர்கள் சமூக சேவை ஆற்றிக் கொண்டிருக்கலாம். என்ன பண்ணுது? இந்த சமூகமானது அங்கீகாரம் பண்ணி அவருக்கு நல்ல பொன்னாடை போர்த்தி மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு டாக்டர் பட்டம், அதுக்கு மேல என்ன பட்டம் அதெல்லாம் கொடுக்குறோமே. பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத ரத்னா இதெல்லாம் எதுக்கு கொடுக்கறது? அளப்பரிய பணி, அண்ணாருடைய செய்த அளப்பரிய பணி அப்படின்னா அளப்பரிய பணியை செய்தனால் அவர்களுக்கு இத்தியாதி பட்டங்கள் கௌரவிக்கப்படுகிறார். அந்த கௌரவத்தை கேட்ட மாத்திரத்தில் என்ன அண்ணா பத்மபூஷனுங்க. அப்ப அதனால என்ன வரும்? ஆனந்தம், சுகப்பிராப்தி இருக்கிறது. அதன் மூலமா நான் ஆனந்தி அடைக்கிறேன். அப்ப எனக்கு அப்ப அதுதான் எனக்கு மோட்சம் அப்படின்னாக்கா, அதுதான் எனக்கு மோட்சம். அப்ப இப்ப என்னன்னாக்கா நாகஸ்ய பிருஷ்டே. இப்ப இந்த பத்மபூஷன் பூஷன் இதெல்லாம் வாங்கி டாக்டர் பட்டம் எல்லாம் வாங்கி நீ நிறைய புண்ணியத்தை சேர்த்து மறுபடியும் எங்க போலாம்னாக்கா பிரம்மலோகம் வரைக்கும் நீ போலாம். சொர்க்கலோகம் பிரம்மலோக பிராப்தி அது வரைக்கும் நீ போலாம். லோகம் ஹீனதரம்பா விசந்தி. இமம் லோகம், இந்த லோகம் இல்லாட்டி வேறு வேறு லோகம். இந்த புண்ணியம் நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்கிற, நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்க, 10வது +2 வரைக்கும் முடிச்சுக்கிறியா கிளர்க்கு வேலை, அதுக்கு மேல படிச்சுக்கிறியா உனக்கு சூப்பர்வைசர் வேலை, அதுக்கு மேல படிச்சா மேனேஜர், அதுக்கு மேல படிச்சா என்னக்கா இஓ, அப்புறம் இஇஓ, அப்புறம் ஏஓ, ஆஓ, ஏஓ, ஏதோ ஒரு இந்த மாதிரி கடைசி வரைக்கும் என்ன ஆகுது? டிகிரி. இந்த டிகிரி எதனால வருது? நமக்கு படிப்புனால வருது. அதே மாதிரி இந்த லோகங்கள் என்ன ஆகுது? நீ செய்த புண்ணியத்தின் தாரதமியத்தின் அடிப்படையில நமக்கு இந்த லோகங்களும் நமக்கு இருக்கிறது. இது நமக்கு தெரியாது, இது நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்றது எல்லாரும் சொர்க்கலோகம் ஒன்று இருக்கிறது, பரலோக ராஜ்யம் காத்துக் கொண்டிருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது, வேற எங்கும் இல்ல, உனக்கு சமீபத்திலேயே இருக்கிறது. அப்ப எல்லாரும் எல்லா மதங்களும் என்ன சொல்றது? ஏதோ இதை விட்டு அந்நியமா ஒரு உலகம் இருக்கிறது அப்படிங்கறத எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லா மதஸ்தர்களும் என்ன பண்றாங்க? இந்த லோகத்தை விட ஒரு லோகம் இருக்கிறது, அங்க சுகான அனுபவம், சுகான பிராப்தி இருக்கிறது, அனந்தமா வாழலாம். இங்க 2 இட்லினா அங்க 4 இட்லி கிடைக்கும். இங்க குருமா போட்டா அங்க கூட சேர்ந்து பஜ்ஜியும் சேர்ந்து கொடுப்பாங்க. புரியுதா? கூட இட்லி கூடயும் சேர்ந்து கொடுப்பாங்க. இல்ல இகலோகம் அப்புறம் பரலோக ராஜ்யம். அப்ப இந்த மாதிரி சொர்க்கத்தில் உனக்கு இடம் உண்டு, கண்டிப்பா டெபினிட்டா உனக்கு இடம் உண்டு. அப்ப இது என்ன பண்றாங்க? இதை விட வேற என்ன மோட்சம் வேற ஒண்ணும் என்னப்பா இருக்கிறது? வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான், இதுதான் மோட்சம், இதுவே ஆனந்தம், இதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன ஆகுது? இவர்கள் இப்படியோ வேதயந்தி நான் அந்நியத்து சிரேயக வேதயந்தி, இதை விட வேறான ஒன்று சிரேயஸ் ஒன்று இருக்கிறதே. இந்த பிரமூடாக மூடர்களில் சிறந்த மூடன் பிரமூடன் அறிவதில்லை, இதை அறிவதில்லை. இவர்கள் இந்த மாதிரி லோகத்துல உழன்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த லோகம் இல்லாட்டி கீழான லோகத்தில் உழன்று கொண்டிருப்பார்கள். சரிப்பா, இப்படி எல்லாம் சொல்லியாச்சு. அப்ப வேற என்னதான் நீங்க எதுதான் மோட்சம் நீங்க சொல்ல போறீங்க?
வேற என்ன இதனால இது இல்லைன்னு சொல்றது வேதம். அப்ப வேற என்னதான் சொல்ல போறீங்க, வேற என்னதான் செய்யறது, நாங்க எப்படி இதை நாங்க புரிஞ்சுக்கிறது, அப்ப வேற என்னதான் அது அப்படின்னு ஒரு கேள்வி மனதில் வருகிறது. இதனால அடைய முடியாது, இதனால தெரியாது. இதுவே இப்ப என்னன்னா இந்த அபரவித்தியினுடைய நிந்தை இங்கு பேசப்படுகிறது. புரியுதா? அபரவித்தியினால் நீ அதை அடையவே முடியாது, அறிய முடியாது. புரியுதா? அபரவித்தியினால என்ன பண்ண முடியும்? நீ நிறைய மந்திரம் படிச்சுட்டப்பா, எனக்கு 5 சூக்தம் 10 சூக்தம் 15 சூக்தம் ருத்ர சமக்கம், புரியுதா? அப்புறம் தைத்திர சாகா, அப்புறம் அருணம், அப்புறம் கண பாடம் எல்லாம் படிச்சுட்ட சார், இத்தியாதி இத்தியாதி. கிரம பாடம் படிப்ப, கன பாடம் படிப்ப, கனப்பாடிகள் ஆயிட்ட, ஜட வேற பதம், ஜட கிரமம் கணம் எல்லாம் தெரியும். ஆளினால் சதுர்வேதி திரிவேதி திரிவேதி ஏகவேதி பாண்டி சாஸ்திரம், பாண்டி வியாக்க சாஸ்திரத்துல நான் கரை கண்டவர். புரியுதா? இதெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படாது. இதை அறிவதனால் எல்லாம் அறிந்தது ஆகாது. அப்படியே 2 வித்தியை இருக்கு சொன்னாங்க. அவர் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க எதை அறிஞ்சா, அப்படின்னா 2 இருக்குப்பா, அப்படின்னா பரவித்தியா மட்டும் தான் சொல்லியிருக்கணும், எதுக்கு அவரவத்தியா சேர்க்க சொல்ல வர்றாரு அடுத்தது. புரியுதா? அதெல்லாம் அந்த மாதிரி கேள்வி வரும்னு தெரிஞ்சுதான் அப்படியே உபநிஷத்தை அப்படி கரெக்டா போயிட்டே இருக்கும், சொல்லிட்டே இருக்கு. இந்த மாதிரி கேள்வி வந்தா அப்ப ஏன் அதை சொல்லணும், எதுக்காக சொல்லணும்? அப்பா என்ன சொல்றது? தது ஏதத்து சத்தியம் மந்திரேஷு கர்மாணி கவயகா யான் அபஸ்தானி யபஸ்யன்னு தானி அபஸ்யன்னு. எதை எவர்கள் எங்கு பார்த்தார்களோ அது சத்தியம். யாரு? கவயக ரிஷிகள், மந்திர திருஷ்டாரகா மந்திரேஷு கர்மாணி, மந்திரங்களில் பார்த்த அந்த கர்மங்கள். அப்ப அந்த ரிக்வேதாதி வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மங்கள் சத்தியமானதான். எப்படி சத்தியமானனாக்கா, அது மூலமாக நீ புண்ணிய பலன்களை பெறுவாய், அதன் மூலமாக நீ சொர்க்கலோக பிராப்தி கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். இது சத்தியம். ஆனா கேள்வி என்ன? ஆத்ம ஞானம் கிடைக்குமா? எதை இருந்தா எல்லாம் இருந்ததாகும். இப்ப நான் கணபதி ஹோமம் தெரியும் சார், எனக்கு எனக்கு தெரியும், எனக்கு உடனே கும்பாசனம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருமா? வராது. அது வராது. புரியுதா? அப்ப இது எனக்கு கணபதி ஹோமம் எனக்கு நல்லா தெரியும். அப்ப இது அறிவதனால எனக்கு இப்ப எனக்கு தத்துவமசி தெரியுது, தத்துவமசின்னு தெரிஞ்சு எனக்கு கேட்டுட்டேன். புரியுதா? அது அறிஞ்சனால நல்லா அறிஞ்சதாகுமானாக்கா? இல்ல அப்படி அது அனுஷ்டானத்துல அனுபவத்திலும் அறிவின் துணை கொண்டு அது விசாரம் பண்ணணும். புரியுதா? இது செயல் அல்ல. அறிவின் மூலமாக நாம் என்ன பண்ணாதீங்க, அறிய வேண்டும், விசாரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா கர்மத்தினால் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். கர்மம் ஞானம். வேதம் 2ஆ பிரிகிறது, கர்மகாண்டம் ஞானகாண்டம். இந்த கர்மத்துல உபாசனாவும் சேர்ந்தும், கர்மத்துல உபாசனாவும் சேர்ந்தும். இப்போ இந்த கர்ம உபாசனா ஞானம். இப்ப கர்மகாண்டா இந்த ஞானகாண்டம் 2மே விஷயங்களை சொல்றது. இந்த கர்மத்தின் மூலமாக மனிதன் என்ன பண்ண முடியும்? அது ஹேதுவாக இப்போ ஒரு கர்மம் நான் செய்யறேன்னு வச்சுக்கோ, அந்த கர்மா பலனை அனுசரித்து பல்வேறு விதமான யாகாதி யஜ்ஞ கர்மங்களை நான் செய்யறேன். நித்திய அனுஷ்டான டெய்லி நித்தியப்படி சந்தியாதான சந்தியாவாதனை இத்தியாதி இத்தியாதி நம்ம பண்றோம். அப்ப இந்த கர்மங்களின் மூலமாக நான் எதை பெற முடியும் அப்படின்னாக்கா, சொர்க்கலோக பிராப்தி சித்த சுத்தியை நாம் பெற முடியும். ஆனா அது ஆத்ம ஞானத்தை கொடுக்குமா? அது கொடுக்காது. அதற்கு இது ஹேதுவாக அமையும். அப்ப இந்த கர்மத்தினால இந்த கர்ம பிராப்தி, இந்த கர்ம பலன் என்ன அப்படின்னா நமக்கு இந்த மன சித்த சுத்தியை கொடுக்கும். அப்ப இந்த கர்ம நான் யாகாதி யஜ்ஞ கர்மங்களை செய்யறேன்னு வச்சுக்குவேன், யாகாதி யஜ்ஞ கர்மங்களை நான் செய்யறேன். அப்ப செய்தா அதன் மூலமாக எனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்குமா அப்படின்னாக்கா ஆத்ம ஞானம் கிடைக்காது. தத்துவமசி ஸ்வாகா, தத்துவமசி ஸ்வாகா, அகம் பிரம்மாஸ்மி ஸ்வாகா அப்படின்னு என்ன கிடைக்கும்? சிவோகம் சிவோகம் இது பாவையே. புரியுதா? பாவனை பண்ணுனா, அப்போ நான் பாவனை பண்றேன், நான் நான் சிவோகம் சிவோகம் என்ன வரும்னாக்கா என்ன வரும்? அப்ப சிவம்னா என்னன்னு தெரியணும், அகம்னா என்னன்னு தெரியணும். சிவக அகம், சிவோ அகம், சிவக அகம், நான் அந்த சிவமாக இருக்கிறேன். அப்ப சிவம்னா என்ன? அப்ப தத்து. அகம்னா என்ன? துவம். அப்ப 2 பத லட்சணங்கள், சொரூப லட்சணம் தெரியணும், தடச லட்சணம் தெரியணும்.
அப்ப தெரிஞ்சாதான் நமக்கு இந்த ஐக்கிய பாவனை, அப்பதான் பாவியே பாவனை பண்ண முடியும். ஆத்ம ஞானத்தினால் அடைந்து அந்த நிஷ்ட பிரம்ம நிஷ்டையை நாம் உணர்ந்து, அப்ப அந்த பாவனா மாத்திரம் நான் என்னை உணர்ந்து கொள்வது. அப்படி இல்ல இதை போய் நான் ஹோமம் பண்றேன், சிவோகம்னு ஹோமம் பண்ண, அது எனக்கு எப்படி என்ன கொடுக்காது, ஒண்ணு எனக்கு தரா. சோ அந்த மாதிரி இங்க என்ன பண்றோம், அந்த உபாசனா கர்மா இதன் மூலமாக நமக்கு ஞானத்தை தராது. அப்ப ஆத்ம ஞானம் எது கொடுக்கும் அப்படின்னாக்கா அந்த விசாரத்தின் மூலமாக. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க நான் சிரவணம் பண்ணணும், சிரவணம் கேட்கணும், உபனிஷத் வாக்கியங்களை கேட்க வேண்டும், சிரவணம். அப்ப ஆத்ம ஞானத்துக்கு எது ஹேது, சிரவணம். அப்ப சொர்க்கலோக பிராப்திக்கு எது ஹேது, யாகாதீக கர்மங்கள். ஏன் அப்படி சொல்றது அப்படின்னாக்கா ஆல்ரெடி இங்க சித்த வஸ்து சாத்திய வஸ்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது. சித்த வஸ்து சாத்திய வஸ்து. சாத்திய வஸ்து அப்படின்னாக்கா நாம் கர்மங்களினால் நான் அடைந்த அந்த புண்ணியத்தின் மூலமாக நான் பல்வேறு விதமான வஸ்துக்களை பெற்று அதன் மூலமாக சுகத்தை அனுபவிக்கிறேன். அப்ப எதெல்லாம் நான் காசு கொடுத்து பொருளை வாங்குறேன், ஒவ்வொரு பொருளையும் நான் வாங்கி வாங்கி வச்சு அதன் மூலமாக நான் சுகத்தை அனுபவிக்கிறேன். அது சாத்திய வஸ்து. அது ஒரு காலத்துல என்ன ஆகுது, க்ஷீணம் போயிடும். திடீர்னு டிவி அழகா வாங்கி வீட்டுல வச்சு பாக்குறாரு, ஆஹா இதை விட அவனை பெருசா வேணும்னு பெருசு வாங்கி பாக்குறாரு. சைலண்ட் ஹோம் தியேட்டர் வச்சா நல்லா இருக்குன்னு அதை வாங்கி வச்சாரு. அப்புறம் இதை பார்த்துட்டு ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அப்ப ஆனந்தம் இருக்கிறது. அப்ப அப்படியே டிடிஎஸ் சவுண்டு டிஜிட்டல் எல்லாம் பண்றாரு. திடீர்னு என்ன ஆகுது, டிவி புஷ்னு போயிடும். அப்ப என்ன ஆகுது, அடடா. அப்ப இது நான் ஒரு பொருளை நான் அதை வாங்குறேன், அதை நான் அடைகிறேன், அதன் மூலமாக நான் சுகம் கொள்கிறேன், சுகத்தை பெறுகிறேன். திடீர்னு போனது என்ன ஆகுது, போயிடுறாரு. அப்ப இங்க என்ன ஆகுது, உடனே ஐயோ 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கணுமே, திடீர்னு போயிடுச்சே. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கணுமே, போயிடுச்சே. கம்பெனி சரியில்லை, உள்ள பேப்பாட் சரியில்லை. அப்ப என்ன ஆகுது, நான் அந்த பொருள் ஒரு காலத்துல எப்படி இருந்தாலும் போய்தான் செய்யும். அந்த பொருள் ஒரு காலத்துல போகத்தான் செய்யும். அது எனக்கு இல்ல சார், கம்பெனி கொடுத்து நான் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து நான் அந்த பொருளை வாங்கினேன், என்னுடைய காலத்துக்கு அது இருக்கணும்னு போய் கேட்டா என்ன சொல்லுவா, என்ன சார் பிரமோடாகா நீ இப்ப சொல்லுவா. அவர் சொல்லுவாரு கடைக்காரு, நீங்க என்ன பிரமோடாகா இருக்கீங்க, பிரமோடாகா. ஒரு பொருள் வாங்கினா இது ஒரு காலம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண, அவ்வளவுதான். அது போயிடும், ஒரு காலத்துல அது போகும். இது எல்லாருக்கும் தெரியுமாச்சே. தெரிஞ்சுதான் நாம வாங்குறோம், தெரிஞ்சுதான் நாம ஒரு காலத்துல ரிப்பேர் ஆயிடும், தெரிஞ்சுதான் வாங்குறோம், தெரியாம வாங்கல. தெரிஞ்சுதான் இருக்கிற வரைக்கும் லாபம் தானே, இருக்கிற வரைக்கும் லாபம் தானே. அப்ப அந்த மாதிரி என்ன ஓட்டத்துல என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் தெரியும் இது ஒரு காலத்துல நமக்கு போகத்தான் செய்யும். அது மாதிரி இங்க லௌகீகத்துல இப்ப ஒரு பொருள் உருவாச்சுன்னா அது கண்டிப்பா அது அழிஞ்சிருக்கும். இப்ப மனுஷனை பிறந்தா இறந்துடுவாங்க. இப்ப அந்த காலத்துல இந்த புராண இதெல்லாம் போட்டிருக்காங்க, சிரஞ்சீவி, இந்த மார்க்கண்டேயன் என்றும் 16 தான் வயசு தான். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுதான் நீ அபரவித்யாவை பாக்குற, பரவித்யாவை பாரு, புரியுத விஷயம் என்றும். அப்ப ஏன்னா அவர்கள் இந்த வரைக்கும் நம்ம பேர் சொல்றோமா, இதுதான் நிலைத்து நிற்கிறது. சிரஞ்சீவிகள், சப்த சிரஞ்சீவிகள் நம்ம சொல்றோம். மார்க்கண்டேயன், ஆஞ்சநேயன், புரிதா விபீஷணர், புரிதா அஸ்வத்தாமன், இவங்கெல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்ப உங்க பேர்கள் இன்ன வரைக்கும் நம்ம சொல்லிட்டே இருக்கோமா. அதுதான் அது நீ சூழமா பார்க்க கூடாது, சூக்ஷ்மமா பார்க்கணும், புரியுது இல்ல. அப்ப இன்றைக்கு அது நிலைச்சிருப்பா, நீ எப்பொழுதும் நிலைத்து நிற்பார். ஈஸ்வரனை அனுகிரகாது, அந்த ஈஸ்வரன் இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார். ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு. அப்ப மகா பிரளயம் வரும். இப்ப நாம் தினந்தோறும் பார்ப்பது லயம், புரியுதா, லயம் பிரளயம் மகா பிரளயம். மகா பிரளயம் அப்படிங்கிறது என்ன, பிரம்மாவோட அப்படியே சால்வ் ஆகும். அது பிரம்மாவோட அது சால்வ் ஆகும். பிரளயம் அப்படிங்கிறது என்ன ஆகும், இந்த பிரபஞ்சம் ஒரு காலத்துல என்ன ஆகும், இந்த பிரபஞ்சம் ரிசால்வ் ஆகும். பிரம்மா இருப்பார், மறுபடியும் சிருஷ்டி பண்ணுவார், மறுபடியும் ரிசால்வ் ஆகும், உள்ள லயமாகும், மறுபடியும் சிருஷ்டி பண்ணுவார், மறுபடியும் லயமாகும். நீ தினந்தோறும் தூங்குற நைட்டு என்ன ஆகுது, உனக்குள்ள லயமாயிடும், மறுபடியும் விழிக்கிற உலகம் உற்பத்தி ஆகுது, மறுபடியும் தூங்குற லயமாகும், உற்பத்தி ஆகுது, லயமாகும், உனக்கு ஆவது லயம். புரியுதா, தேவனுக்காவது பிரளயம், பிரம்மாக்காகிறது மகா பிரளயம். புரியுதா, பிரம்மா மறுபடியும் என்ன பண்ணுவாரு, மகா பிரளயம் வந்தா எல்லாம் சர்வம் சூன்யம், ஒண்ணு இருக்காது.
ஒண்ணுமே இருக்காது. இருக்காது. அப்ப கண்ணை மூடிட்டேன், ஒண்ணும் இல்லை. அவனுக்கு கண்ணை மூடி உட்காந்துட்டேன், இருட்டுதான் இருக்கு, எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஸ்திதி தான் பிரம்மனிடத்துல இருக்கும். ஆனா அந்த இருட்டு நீ அறியறீ இல்லையா, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பாக்குற அந்த ஸ்திதி இருக்கிறது. அந்த ஸ்திதிய பேசாம நான் அதைய இப்ப நான் அப்படியே அந்த உணர்வுலயே மயமா இருக்கிறப்போ அவ்வளவு. இதுக்கு எல்லையும் இல்லை, எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படிங்கிறதுக்கு தெரியாது, இடமே இல்லை. புரியுதா? அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவார், மறுபடியும் நான் என்ன பண்றேன், மெதுவா அப்படியே வெளியில வாரேன், பிரம்மா அப்படியே வெளியில வர்றாரு. அப்புறம் ஒண்ணு என்ன ஆகுது, திருப்தி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது என்ன ஆகுது, மகாப்புல இருந்து வெளிப்படுது. அப்புறம் உடனே அதுக்கு என்ன ஆகுது, காரணம் சூழ்ச்சி உடல் வருது. அது என்ன சூழ்ச்சி உடல் வெளியில வரும்பொழுது பிரளயம், ஸ்தூல உடல் வரும்பொழுது லயம். புரியுதா? அப்ப இந்த லயம் பிரளயம் மகாபிரளய கேது ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்தில் எப்படி எப்படி ஒடுங்குகிறதோ அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்துல ஒடுங்கும். அப்படி ஒடுங்கும் பொழுதுதான் அது என்ன பண்றோம், லயம் பிரளயம் மகா பிரளயம். அப்ப அந்த பிரம்மாவனிடத்தில் ஒடுங்கும் பொழுது அது மகா பிரளயமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்ப நான் பார்க்கறது அப்படின்னாக்கா, நாம பார்ப்போம், ஆனா அதைய வெளியில சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, அப்ப நமக்கு அங்க கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் கிடையாது, அந்த உணர்வு மட்டும் இருக்கும். அது அறிவதை அறிந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். கரண்ட் இருக்கும், கரண்டே இருக்கும், அது இயக்க அந்த கரண்ட் இருக்கும், ஆனா ஃபேன் இல்லை. அப்போ காத்து வீசாது, ஆனா கரண்ட் இருக்கும். அப்ப எப்போ ஃபேன் வருதோ உள்ள கனெக்டிவிட்டி ஆனது சுத்த ஆரம்பிக்கும், அப்ப காத்து வரும். இப்போ சூக்ஷ்ம சரீரம் இல்ல, நான் காரணத்தில் லயமாயிட்டேன், அந்த ஸ்திதி மாத்திரம் இருக்கும், அதை என்னால் வெளிப்படுத்த முடியாது. எப்ப எனக்கு சூக்ஷ்மம் வருகிறது சரீரம், உடனே அந்த ஞானேந்திரியங்கள் எனக்கு அட்டாச் ஆயிடும், அதுல பிரதிபிம்பமானதையும் அது தெளிவுபடுத்த அது சொல்லும். ஆனா அங்க இருக்காது, ஏன்னா அதையெல்லாம் கடந்து. ஏன்னா அது ஏகமேவா அத்வதீயம் பிரம்ம, இரண்டு அற்றது அந்த பரபிரம்மம் பரம்பொருள். அப்ப இது எப்படி இந்த பரமாத்ம தத்துவத்தை அந்த பரம்பொருளை அப்ப கர்மாவினால் ஏன் இதை நம்ம அடைய முடியாதுனாக்கா, அது இது சித்த வஸ்து, அது சாத்திய வஸ்து. இப்ப சித்த வஸ்து ஆல்ரெடி அது என்கிட்ட இருக்கு, நான் அறியாமையினால் இருக்கிறேன். அப்ப அதை அறிவதுதான் இங்க மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. மோட்சம் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், மோக்தும் இச்சா. அப்ப எதிலிருந்து நான் விலக விரும்புகிறேன், எதிலிருந்து விலகுவதோ, அப்ப அந்த மோட்சத்தின் மீது யாருக்கு இச்சை ஏற்படுகிறதோ அவர் முமுட்சுன்னு சொல்லப்படுறது. அப்ப இங்க மோட்சம்னா பந்த நிவர்த்தி. பந்த நிவர்த்தி அப்படின்னா எது பந்தம், நமக்கு எது பந்தப்படுத்துகிறது, இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் எல்லாமே நம்மை பந்தப்படுத்து. நான் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் கட்டுண்டு இருக்கிறேன், கட்டுப்பட்டு இருக்கிறேன், அந்த கட்டுக்களிலிருந்து நான் விடுபட வேண்டும். அந்த கட்டுக்களே நம்முடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு இது விளங்கு. அப்ப இதெல்லாம் அனுபவம் வர வரத்தான் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அப்ப இங்க என்ன சொல்றது, ஆல்ரெடி சித்த வஸ்துவா இருக்கிறது, இது சாத்திய வஸ்து அல்ல, இதை நீ காசு கொடுத்து அடைய முடியாது. முன்னாடி பார்த்தோம், ஞான பஞ்ச கர்ம இந்திரியங்களால் இதை உணர முடியாது, அறிய முடியாது. அப்ப இதுக்கு நான் யாக யஜ்ஞ கர்மங்கள் பண்ணாலும் அதை நான் அடைய முடியாது, அறிய முடியாது. ஆனா இதை பண்ணினா உனக்கு சொர்க்கலோக பிராப்தி புண்ணிய பலன் கிடைக்கும், அதன் மூலமாக உனக்கு நிறைய பணம் வரும், நிறைய கார் பங்களா எல்லாம் கிடைக்கும், நீ அனுபவிக்கலாம். ஆனா வந்த நிவர்த்தி அங்க ஏற்படாது. அதனால நிறைய எல்லாம் இருக்கிறது, ஆனா இங்க உள்ள சாந்தி இல்ல, சமாதானம் இல்ல. அப்போ துக்க நிவர்த்தி எனக்கு ஏற்படல, பணத்தினால் துக்க நிவர்த்தி வரல, யாகாதிக்கு கர்மங்கள் பண்ற அப்போ துக்க நிவர்த்தி வரல, என்னமோ ஜபம் தியானம் எல்லாம் பண்ற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அசாந்தஸ்ய அசாந்தஸ்ய சுகம் கிம், எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எப்ப கிடைக்கும், நவர். அப்ப அதுக்கு என்னன்னாக்கா, அதுக்கு என்ன பண்றது, யாருக்கு இது சித்தியா. அப்ப இங்க என்ன சொல்றதுன்னா, கர்மாவிலிருந்து நீ பக்குவப்பட்டு அடுத்த வாழ்வியல இப்ப உபாசனை கர்மாவை பற்றி பேசுது. யாகதிக கர்மங்களினால் நீ ஏதோ அடைய முடியும். இப்ப உபாசனா பேசுறது. அப்போ அடுத்த வாழ்வியில நம்ம முன்னாடி பார்த்தோம்,
மனித வாழ்வில் நானா பிரிக்கிறது. ஒரு மனிதன் பிறந்தான்னா என்னது? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இப்போ இங்க இவர் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு வேதம் சொல்றோம். சந்நியாச கிரமம் இதுல லேட்டர் போர்ஷன் ஆஃப் வேதா. முதல்ல வாழ்வியில் இருந்து கொண்டே நீ மோட்சத்தை அடைய முடியும். ஏன்னா அது இங்கேயே இப்பொழுதே அடையப்படுவது மோட்சம். இங்கே இப்பொழுது அடையப்படுவது மோட்சம். அப்ப வேதம் சொல்றது அது மோட்சம் என்பது இங்கே இப்பொழுதே அடைவதுதான் மோட்சம். அது அப்போ இது விருத்தமா இருக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம்? இங்கேயோ போய் அடைவது மோட்சம். மோட்ச பிராப்தி அடைந்தார், சிவகுண்ட சிவலோக பிராப்தி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார், மோட்ச கதி அடைந்தார். மோட்சம் என்பது அடைவதல்ல. மோட்சம் என்பது அடைவதல்ல, அறிவது. அறிவது. மோட்சம் என்பது அறிவது, அடைவது அல்ல. அப்ப இங்க அடுத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். தபஸ்ரத்தே ஏ ஹி உபவசந்தி அரண்யே சாண்டாக வித்வாம்சக வைக்கியசர்யாம் சரந்தக சூரியத்வாரேன தே பிரஜாக பிரஜாந்தி யத்ர அமிர்தக சக புருஷக ஹி அவ்யயாத்மா. இப்போ ஹி உபவசந்தி. ஹி உபவசந்தி அப்படின்னாக்கா என்ன? உள்ளபடியே, இருக்கின்றபடியே. இப்ப கர்மா யாகாதிக கர்மங்கள் செய்கிறபடியே. இங்க உபவசந்தி. உபவசந்தி மீன்ஸ் இதை அனுசரித்து எதை? தபஸ்ரத்தே. அப்ப தப வாழ்க்கையை செய்யக்கூடிய இந்த தியானம் தபம் எங்க செய்யறாங்க? அரண்ய. அப்ப காட்டில என்ன பண்றான் மனிதன்? என்ன பண்றான்? அந்த வாழ்வியல் என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கையே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம். அப்ப வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது என்ன வாழ்க்கை அப்படின்னாக்கா, இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில குருகுல வாழ்க்கையில இருந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் படித்துக்கொண்டு அதன் பிறகு அவன் கிரகஸ்தம் இல்லற வாழ்க்கையை தொடங்கி அந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவு பெற்று அதன் பிறகு என்ன பண்றாங்க? இந்த வாழ்க்கையில நான் அடைய வேண்டியது இங்க இல்லை, நான் அறிய வேண்டியதும் அடைய வேண்டியதும் இந்த வாழ்வியல் எனக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்றாரு? அவரு தபம் என்று சொல்லக்கூடிய அந்த உபாசனா செய்வதற்காக என்ன பண்றாரு? ஒரு தனித்த காட்டுல போய் அங்க தபஸை மேற்கொள்கிறார். அப்ப தபஸை மேற்கொள்ளும் பொழுது என்ன பண்றார்? சாண்டாக வித்வாம்சகா. சாண்டா காண்டா என்னது? சமதமாதி பொறுமையாக புலன்களை ஐம்புலன்களை அடக்கியவராக, தன் கட்டுக்குள் வைத்தவராக, அதை முறைப்படுத்தியவராக இருந்து கொண்டு என்ன பண்றாங்க? பிக்ஷை எடுத்துக்கொண்டு தன் வாழ்வியலை, அந்த வானப்பிரஸ்த வாழ்வியலை நடைமுறை கொள்கிறார்கள். அப்ப இதன் மூலமாக பிக்ஷை எடுத்து வாழ்கின்ற அந்த வித்வாம்சக, எந்த வித்வாம்சக? தபசு தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வித்வாம்சக அவர்கள் என்ன பண்றாங்க? தபஸ்ரத்தை பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வித்வாம்சக எவர்களோ அதன் மூலமாக அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களும் சூரியத்வாரேன பிரஜாகா, இந்த சூரிய கதிர்களினால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அவருடைய பாவங்கள்லாம் நசிந்து தூய்மையடைந்து பிரயாந்தி பரியந்தி செல்கிறார்கள். எங்க செல்கிறார்கள்? எத்ர எத்ர தத்ர ஏ. அப்போ அமிர்தகா ச புருஷகா. எங்கு செல்கிறார்கள்? பிரயாந்தி, பிரயாணப்படுகிறார்கள். எங்க பிரயாணப்படுகிறார்கள்? பிரயாந்தி, பிரயாணம். அப்போ தே அவர்கள் விரஜாகா தூய்மை அடைந்து எதன் மூலமாக? இந்த தபஸ் தியானம், இந்த ஜபம் தபம் தியானம் இதையெல்லாம் செய்து தன்னுடைய மனம் தூய்மை அடைந்து, அப்ப தூய்மையானவர்களாக எதனால் தூய்மை அடைகிறார்கள்? சூரியனுடைய கதிர்கள் எப்படி இந்த கடல்ல தண்ணி இருக்கிறது, அந்த கடல் தண்ணி என்ன பண்றது? இது ஆவியாக்கி, சூடு ஆவியாக்கி எப்படி தூய்மை மேல கொண்டு போகுது. இப்ப கடல் நீர் உப்பா இருக்கிறது, மேல இருந்து வரக்கூடிய நீரே இனிப்பா இருக்கிறது. எப்படி எதற்கும் பயன்படாத ஒரு நீரை சூரியன் என்ன பண்றார்? அதை
ஆவியாக்கி மேல எடுத்துன்னு போய் தூய்மையாக்கி அதை சுவையாக்கி எப்படி கொடுக்கிறாரோ அது போல இந்த மனிதனை, எந்த மனிதனை, காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியம் என்று இருக்கக்கூடிய இந்த மனிதனை என்ன பண்றார்? தபம், தியானம், ஜபம் இதன் மூலமாக அவரை தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்தி நல்ல மனிதனாக தூய்மையாக்கி அவர் என்ன பண்றாரு? அவர்களை எங்க அனுப்புறாரு? பிரயாணம் பண்ண வைக்கிறார். சக புருஷா அவ்யயாத்மா, அந்த அழிவில்லாத அந்த பரம்பொருளினுடைய இருக்கிற இடத்திற்கு, தானத்திற்கு இவர்கள் செல்கிறார்கள். அப்போ சக புருஷா அந்த ஹிரண்ய கர்ப்பனிடம், ஹிரண்ய கர்ப்ப லோகத்திற்கு அவர்கள் செல்கிறார். அந்த ஹிரண்ய கர்ப்ப லோகம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அப்படியே தங்க மாதிரி அப்படியே ஜொலிக்கும். தங்க லோகம் அப்படி, தங்கம் எப்படி ஜொலிக்குது அந்த மாதிரி அந்த லோகமே எப்படி இருக்குன்னாக்கா ஜொலிக்கும். அப்படியே ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி சுவர்ண அந்த மாதிரி என்னன்னாக்கா அப்படியே அந்த எல்லோ ஷேப் அப்படியே அந்த லோகம் எல்லாம் ஜொலிக்குமா. அந்த மாதிரி அங்க என்ன பண்றார்? சூரிய அந்த துவார் அவர் அப்படியே அழைத்து அவர்களை நல்ல கதியில கொண்டு போய் செலுத்துகிறார். எதன் மூலமாக இது கிடைக்கிறதே? தூய்மை, தப, சிரத்தே. அப்போ இங்க இந்த மாதிரி தபத்தினால், ஞானத்தினால் என்ன பண்ணலாம்? ஹிரண்ய கர்ப்பாதி லோகம் வரைக்கும் நீங்கள் போக முடியும். ஆனா நீ யார் அப்படின்னாக்கா அங்க பதில் இல்லை. அப்பவும் இதை அறிவதனாலும் நீ அனைத்தையும் அறிய முடியாது. புரியுதா? எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகும். அப்ப இதை அறிஞ்சா எல்லாம் அறிந்ததாகுமானாக்கா அப்பவும் ஹிரண்ய கர்ப்ப லோகத்தை வேணா நீ அறியலாம். மற்றது என்னென்ன லோகம் இருக்குல்ல, ஜனலோகம், மகர்லோகம், தபோலோகம், சத்தியலோகம், இதுல எத்தனை லோகங்கள் கிடக்கிறதே, இது எல்லாம் எப்படி நான் அறிய முடியும் அப்படின்னாக்கா அப்ப இதன் மூலமாக நீ ஹிரண்ய கர்ப்ப லோகம் வரைக்கும் நீ போக முடியும். அப்ப இங்கே கர்மா, உபாசனா இரண்டும் சொல்லப்பட்டது. இரண்டின் மூலமாகவும் நீ அதை அடைய முடியாது, அறிய முடியாது. இப்போ ஏ தபஸ்ரத்தே ஏ ஹி உபவசந்தி அரண்யே சாந்தாக வித்வாம்சக வைக்கியசல்யாம். அவருக்கோ சங்கரர் சொல்றச்ச ஏ புனக தத் விபரீதா ஞானயுக்தாக வானப்பிரஸ்தாக, அவர்கள் வானப்பிரஸ்த வாழ்க்கையை கை கொள்ளக்கூடிய சன்னியாசினக, அனைத்தையும் துறந்து என்ன பண்றாங்க? சன்னியாசம் என்ன? அனைத்தையும் துறப்பது. புரியுதா? அனைத்தையும் துறந்து என்ன? பெரிய பங்களாவில் இருந்தாரு, பெஞ்ச் கார் எல்லாம் போக மாட்டாங்க, அதையெல்லாம் தியாகம் பண்ணி துறந்து ஒரு காட்டில் என்ன பண்றாங்க? அமைதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். அப்ப தபஸ் ஸ்ரத்தேகி, தபக ஸ்வ ஆஸ்ம விகிதம் கர்ம ஸ்ரத்தா ஹிரண்ய கர்ப்பாதி விஷயா வித்யாஹா. இப்போ இங்க தன்னுடைய சுதர்மம், வானப்பிரஸ்த சுதர்மம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ பிரம்மச்சாரியுடைய சுதர்மம் என்ன? தினந்தோறும் அத்தியனம் பண்ணணும், படிக்கணும். புரியுதா? அப்போ கிரகஸ்துடைய சுதர்மம் என்ன? தன்னுடைய இல்லற வாழ்வியலை, குடும்பங்களை பார்க்க வேண்டும். அது சமூகத்தையும் அவன் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கு அவன் தினந்தோறும் பிச்சை கொடுக்கணும். இது அவனுடைய சுதர்மம். தன் தாய் தந்தர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தை, குழந்தைகளை, எல்லாரையும், சமூகத்தை எல்லாம் பார்க்க வேண்டும். அது கிரகஸ்துடைய சுதர்மம். வானப்பிரஸ்த வாழ்க்கையில் என்ன சுதர்மம்? தபசு, தியானம், ஜபம். அது தினந்தோறும் அதை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுவே அவருடைய சுதர்மம். அப்ப சன்னியாசியுடைய சுதர்மம் என்ன அப்படின்னாக்கா, லோகக்ஷேமார்த்தம் தர்மம் புரியாது, இந்த உலக நன்மைக்காக அவர்கள் தன் வாழ்வியலை வாழ்கிறார். அது அவருடைய சுதர்மம். இது எல்லாருக்கும் சுதர்மம் அப்படின்றது என்ன? சுதர்மம் அப்படின்னா எல்லோரும் அவருடைய கடமையை சரிவர ஆற்ற வேண்டும், செய்ய வேண்டும். போலீஸ்காருடைய சுதர்மம் என்ன அப்படின்னாக்கா, நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது. வக்கீலோட சுதர்மம் என்ன அப்படின்னாக்கா, வக்கீலுடைய கடமை என்ன? சுதர்மம் கட்சிக்காரரை தப்பிக்க வைப்பது. எப்படி தப்பிக்க வைக்கிறது? அவர் சுதர்மம் என்ன? உண்மையான நீதி வாதாடுவது. தன்னுடைய அவன் தவறு செய்திருக்கிறானா இல்லையா என்பதை ஆய்ந்து ஆராய்ந்து என்னது நீதியை நிலைநாட்ட வேண்டும். எந்த நீதியை நிலைநாட்டுறது அப்படின்னாக்கா,
செய்தவன் குற்றவாளி. குற்றவாளி. குற்றவாளி இல்லைன்னு வாதாடுறதா, நிரபராதின்னு வாதாடுறதா? குற்றம் செய்யாத சுதர்மம். சுதர்மம். குற்றம் செய்தவன் வந்து நிற்கின்றான், குற்றம் செய்யாதவன் வந்து நிற்கின்றான். அப்ப குற்றவாளி நிரபராதி அப்படின்னு அவன் நிர்ணயம் பண்ணி தன்னுடைய ஆதாரத்தோட அங்க சொல்லணும். அது அவருடைய சுதர்மம். அப்ப குற்றம் செய்திருக்கிறான் தெரியுது அவருக்கு, குற்றம் செய்திருக்கிறான் தெரியுது அவருக்கு. இவன் இந்த கட்சிக்காரன் குற்றம் செய்திருக்கின்றான். நீ 10 கொலை பண்ணிட்டு வா, நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரியா? நான் உனக்கு வெயிலே வாங்கி தந்துடுறேன். அப்ப அதனுடைய வக்கீலுடைய சுதர்மம் ஆகுமாது? அது அநியாயம். புரிஞ்சுதா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கோடி கோடியா கொள்ளையடி, நான் இருக்கிறேன் உன்னை வெயில் எடுக்கிறேன் அப்படின்னா அவருடைய சுதர்மமாது இல்லை, அது அதர்மம். அதர்மம். புரியுதா? அதனாலதான் நாடு நாசமாகும். புரியுது இல்ல? நீதி இல்லை. அப்போ அந்த அவருடைய சுதர்மத்தை அவன் செய்யல, அந்த சுதர்மத்தை செய்யல. அப்ப ஜட்ஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அவருடைய சுதர்மம் என்ன? சரியான தீர்வை வழங்குவது. முன்னத்து நாள் நைட்டே பெட்டி போய் அங்கே வீட்டுல அப்ப அவன் என்ன பண்ணுவாரு? சுதர்மத்திலிருந்து தவறுகிறார். அப்ப என்ன, சுதர்மத்திலிருந்து விளக்கும் பொழுது அப்ப அதர்மம் தலைத்தோங்குது. இதுதான் சுதர்மம்ங்கிறது. சுதர்மம்னா இங்க என்ன நினைச்சுக்கிறான்னா தன்னுடைய குல தர்மம் நினைச்சுக்கிறான். தன்னுடைய குருஜி ஒரு நிமிஷம் குருஜி. ஹலோ குருஜி. குருஜி, சன்னியாசிங்கிறவரு எல்லாத்தையும் விட்டுறணும் இல்ல குருஜி? அப்புறம் அவருக்கு லோகக்ஷேமங்கிற ஒரு பந்தம் இருக்கணுமா? லோகக்ஷேமார்த்தம் சன்னியாசம் புரியாது, அதுவே விதி. அது வேதமே சொல்றோம். சும்மா எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்ப நீங்க 3 வேளை சாப்பிட கேட்கக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? இல்ல அவரு தேக பரிபாலனத்துக்காக தேக பரிபாலனம் செய்யணுமா? அதான் தேக பரிபாலனம் இருக்குது இல்லையா அவருக்கு, அதுக்கு உணவு வேணும் இல்ல? அது ரைட் குருஜி. அது அந்த அவருடைய தேகம். நீங்க லோக பரிபாலனத்துக்கு அவர் காரியங்கள் செய்யணுமா? ஆமா, அவருக்கு அது அவர் என்ன அவரு செய்வதல்ல. அப்ப அங்க என்ன அப்படின்னாக்கா அது அந்த கர்ம பலனை தொடர்ந்து லோகக்ஷேமார்த்தமாக இந்த இருக்கிற பரியந்தம், தேகம் இருக்கிற பரியந்தம் கர்மா செய்யணும். கர்மா செய்யாம யாரும் இருக்க முடியாது. அப்போ இருக்கிற பரியந்தம் அது என்னன்னாக்கா அப்ப அங்க என்ன அவர் செய்வதாக அவர் செய்யறது இல்லைங்க. ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ ஆயுஷ்ண ஆக்ஞா. அப்ப இந்த உலகத்திற்கு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தன்னால் என்ன அந்த அறிவை, இப்ப அந்த அறிவை இருக்குது, அந்த அறிவை அவருக்கு கொடுக்கணும். அது அவருடைய சுதர்மம். இது செய்தே ஆகும். அதுல பல்வேறு விதமான தாரதமியங்கள் உண்டு. இப்ப தபோனிஷ்டரா இருப்பார், இப்ப ரமணர் இருக்கிறாரு, அவர் எதுவும் இந்த மாதிரி வேதாந்த விசார உபதேசம் எல்லாம் எதுவும் பண்ணல. அது ஒரு தாரதமியம். ஆனா அவர் இருக்கிற வரைக்கும் இந்த லோகம் விவகாரம் இருக்கிற வரைக்கும், இந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்திற்கு தன்னால் இயன்றதை செய்துதான் ஆகணும். ஏன்னாக்கா பிராரப்த கர்மாவிட இந்த உடல் இருக்கிற வரைக்கும் கர்மா செய்து. ஏன்னா கர்மா இது இந்த உடல் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம பலனால் வந்த விளைவு. அப்ப அது இருக்க வரைக்கும் என்ன அப்படின்னா செய்துதான் அது ஆகணும். அப்போ கர்மா இப்ப இதுதான் சரியான முறையில இப்போ சுரபி அப்படின்னாக்கா எல்லாம் திறந்துட்டோம், நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, அப்படின்னு உட்கார்ந்து இருக்க முடியாது. அப்படி உட்கார்ந்தா உலகமே என்ன ஆகும், ஸ்தம்பிச்சு போயிடும். அப்ப எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டு சன்னியாசம் வாங்கிட்டோம்னா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஆனா 3 வேளை சாப்பாடு வந்துடும். இப்ப எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டாங்க, யார் சாப்பாடு போடுறது, யார் சாப்பிடுறது? அப்படி விசாரம் பண்ணி பாருங்க. அப்போ அதான் பகவான் கிருஷ்ணன் கீதையில சொல்றார், எனக்கு இந்த உலகத்தினால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை, ஆனா நானும் காரியத்தை ஆற்றித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த பூலோகத்துல இருக்கிற பர்யந்தம் இந்த கர்மாவை செய்துதான் தீர வேண்டும். வேறு மார்க்கம் கிடையாது. ஞான உபதேசம் எல்லாருக்கும் செய்யலாங்க. எப்படிங்க? ஞான உபதேசம் செஞ்சுட்டு இருக்கலாம். அது கர்மா. அதுதான் செய்ய சொல்றது. தான் அறிந்த அந்த ஆத்ம வித்தையை இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும், தர்மங்களை போதிக்க வேண்டும், தன் வாழ்வியலை அவர்களுக்கு முன்னுதாரணமாக அவர்களுக்கு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதுதான் அவருடைய சுதர்மம். அது பின்னாடி வருது, அடுத்த மந்திரத்தில் அதுதான் வருது. நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு அடுத்த மந்திரத்தை கொடுத்துட்டாரு, உபநிஷத்தே கொடுத்துருச்சு.
பந்தம் எந்த பந்தமும் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு பிக்ஷை எடுத்து சாப்பிடுவது. ஆமா, வைக்கு சத்தியாம் சரந்தக. ஏன்னா அந்த பிக்ஷை எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது சொன்னேன், நம்முடைய அகங்காரம் அழிக்கப்படுகிறது. அகங்காரம் நசிக்கப்படும் பொழுது என்ன ஆகும், சித்து சுத்தி ஏற்பட்டுரும். அப்போ நான் நினைச்சது நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சுக்குது. இந்த ஜீவன் இந்த உடல் அபிமானம் வந்தது என்ன ஆகுது, நான் தான் எல்லாம் பண்றேன், நான் தான் எல்லாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப இருதயத்தை யாரு லப்பு டப்புன்னு இசைக்கிறது அப்படின்னாக்க, இந்த கை யாரு ஆட்டுறது அப்படின்னாக்க, இவன் நினைச்சுக்கிறேன் நான் தான் ஆட்டணும். இல்லப்பா, இந்த ஃபேன் நினைக்குது நான் தான் சுத்துறேன், அதனாலதான் காத்து வருதுன்னு. ஃபேன் என்ன நினைக்குது, நான் சுத்துறதுனாலதான் காத்து வருதுன்னு. அது மாதிரி இந்த ஜீவன் என்ன நினைக்கிறான், நான் தான் இதெல்லாம் இயக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்குது. புரியுதா? அப்போ ஃபேனுக்கு அறியாம அது இல்லப்பா, என்னை இயக்கிறது கரண்ட், என்னை இயக்குவது கரண்ட், அந்த மின்சாரம் இல்லாட்டி நான் இயங்க முடியாது. அப்ப அது வந்து என்னை இயக்கிறதுனால நான் இயங்குகிறேன், அதான் காத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே இது என்ன பண்ணுது ஃபேனு, நான் சுத்தாட்டி உனக்கு காத்து எப்படி கிடைக்கும், நான் தான் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றான்னாக்கா, உடனே அப்பா நினைக்கிறாரு மகனுக்கு, டேய் நான் ஃபீஸ் கட்டுறேன், நானே ஃபீஸ் கட்டுறேன், நான் ஃபீஸ் கட்டல நீ படிக்க முடியாது, நான் ஃபீஸ் கட்டினா நீ படிக்க முடியாது. அப்ப பையன் நினைக்கிறான், பையன் கொஞ்சம் ஆத்மா நச்சிகேதஸ் மாதிரி பையன், இல்லப்பா பணம் வந்து நீ நிமித்தம் தான், பகவான் கொடுத்தாரு உனக்கு, அது நீ எனக்கு கொடுக்குற. புரியுதா? நான் பாக்குற ஃபேனை பார்த்து கேள்வி கேட்கிறேன், நீ காத்து உன்னை இயக்கிறது கரெக்டுப்பா, அது இயக்கிறனா நீ வந்து எனக்கு காத்து கொடுக்குற. புரியுதா? அப்போ உனக்கு ஆதாரமாக அனுஷ்டானமாக அது இல்லாட்டி நீ இயங்க முடியாது. அது போல இங்க இந்த அகங்காரம், நான் தான் எல்லாமே பண்றேன் செய்யறேன். அப்ப ஆத்மா அப்படிங்கிற ஒரு அந்த பவர் இல்லாட்டி நானே இயங்க முடியாது. அப்ப இந்த இயக்கத்திற்கு எல்லாத்துக்கும் காரணம் எது, ஆத்மா. இந்த ஃபேனோட இயக்கத்திற்கெல்லாம் காரணம் எது, கரண்ட். ஆனா ஃபேனுக்கு அது தெரியல, ஆனா எனக்கு அது தெரியல, அதனால நான் அகங்காரம். இப்ப கடைசியில ஞானம் வந்துருச்சு ஃபேனுக்கு, இல்ல உண்மைதான், இது உண்மைதான், நீங்க சுவிட்ச் தட்டினீங்கன்னா தான் நான் ஓடுறேன், ஆஃப் பண்ண நான் நின்றேன். அப்ப என்ன ஏதோ ஒண்ணு இயக்குது, அது இயக்குவது யாரு, நீங்க தான் நீங்க சுவிட்ச் போட்டாதான் நான் இயங்க முடிகிறது. புரியுதா? அந்த இயக்கத்தினால நானு நீங்களே நீ இயக்க வைத்து அந்த காற்றை நீங்களே அனுபவித்துக் கொள்கிறீர்கள். விஷயம் புரியுதா? பகவானே இயக்க வைத்து அவரே அனுபவித்துக் கொள்கிறார். நானே படைத்து நானே இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். புரியுதா? அனலைஸ் பண்ணும், இதைய அனலைஸ் பண்ணும். அவரே படைத்து அவரே அனுபவிக்கிறார். இதை நானே சுத்த போட்டு இயக்க வைத்து நானே அந்த காற்றை அனுபவிக்கிறேன். அது போல இந்த பிரபஞ்சத்தை நானே படைத்து நானே அனுபவிக்கின்றேன். அப்போ இங்க சந்நியாசினக தபஸ்ரத்தேகி தப ஸ்வ ஆசிரம விகிதம் கர்ம ஸ்ரத்தா கர்ணி கர்ப்பாதி விஷயாக வித்யாக தே தபஸ்ரந்தே உபவசந்தி சேவந்தே அரண்ய வர்த்தமானாக சந்தகா சாந்தாக உபரத கரண கிரமாக வித்வாம்சக கிரகஸ்தாக ஞான பிரதான அர்த்தகா. இங்க ஒவ்வொரு பதத்திற்கும் ஆதிசங்கர் வந்து பாஷ்யம் எழுதுறார். பாஷ்யம்னா என்ன, விளக்க உரை. அப்ப இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த பத வாக்கியம், அப்புறம் பாஷ்ய பத வாக்கிய அர்த்தம், பாஷ்ய வாக்கிய அர்த்தம் ரெண்டையும் நம்ம இங்க பார்க்கணும். அப்ப இங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் அவர் யார் உபவசந்தி அரண்யே தே விரஜாக பிரயாங்கி, யார் காட்டில் தன்னுடைய தபசையும் ஜபம் தியானம் இதை கை கொள்கிற அவர்கள் தூய்மையை அடைகிறார்கள். அதனாலதான் என்னன்னாக்கா, இந்த கிரகஸ்த வாழ்க்கையை முடித்து வானப்பிரஸ்த வாழ்க்கையை வந்துட்டோம். எப்ப உலகில வாழ்க்கையில் நம்மளாம் உழன்று எல்லாம் அனுபவிச்சு எல்லா சுகத்தை அடைந்து எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் ஆனந்தமா. அதன் மூலமாக நமக்கு என்ன ஆகுது, ஒரு திருப்தித்துவம் வரவில்லை. திருப்தின்றதே வரவில்லை. என்ஜாய் பண்றோம், நிறைய சாப்பிட்றோம், டெய்லி போய் சாப்பிட்றேன், ஒரு திருப்தி வருதானாக்கா வரமாட்டேங்குது. எல்லாம் அனுபவிக்கிற அந்த உலகத்துல திருப்தி இல்லை. அப்ப என்ன, டெய்லி சாப்பிட்டே இருக்கிறோம், ஒரு திருப்தின்றத எதுவுமே வரல. அப்ப இந்த ஆனந்தம் வராதனால மனசு என்ன ஆகுது, ஒரு சஞ்சலம். அப்ப இந்த மனசஞ்சலம் வரும்பொழுது என்ன ஆகுது, நமக்கு ஒரு நிறைவு தன்மையே வருவதில்லை. நிறைய பணம் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் வரமாட்டேங்குது. 3000 கோடி 30,000 கோடி வீட்டுல அடுக்கி வச்சிருந்தாலும் அப்போ பத்துல
அடுத்த ப்ராஜெக்ட் எப்படா கிடைக்கும், அடுத்த டெண்டர் எப்ப கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், 2-4% 2%. அப்ப திருப்திங்கிறதே வரல. நம்ம வேணா இங்க பேசலாம், பணத்தை இவ்வளவு திருடி சம்பாதிக்க என்ன சார் பண்ணுவா அப்படின்னாக்கா, என்ன பண்ணுவா, அவன் எதுக்காக அவன் கொள்ளையடிக்கிறான்னாக்கா, திருப்தி, எனக்கு ஒரு திருப்தி வரணும், ஒரு நிறைவு வரணும், எனக்கு ஆனந்தம். அந்த நிறைவு தான் ஆனந்தம்ங்கிறது. எல்லாம் இருக்கு, இங்க நிறைவு இல்லை. அப்ப என்ன பண்றான், அதையே அடுக்கிறான், பணத்தை அடுக்கிறான். அந்த பீரோல அப்படியே அடுக்கிட்டு வர வர தன்னுடைய உயரம் கூடிட்டே போகுது. அப்ப நான் என்ன ஆகுது, சமூகத்துல அரசியல்ல இவர் சொன்னா எல்லாம் நடக்குங்க, இவரெல்லாம் பண்ணிடுவாருங்க, பவருங்க இவர்கிட்ட. என்ன பவர்னாக்கா, அடுக்கிருக்கிற வரைக்கும் பவர். அது அப்படியே குறையுது. ஒரு பெரிய மாநாடு ஓட்டாரு, பாதி பீரோ காலி ஆயிடுச்சு. பெரிய மாநாடு ஓட்டதே பாதி பீரோ காலி ஆயிடுச்சு. என்னது அப்படின்னு உடனே சொல்றாரு, கவலைப்படாதப்பா, அடுத்த டெண்டர் உனக்கு தான். மறுபடியும் ஆகும், மறுபடியும் குறையுது, மறுபடியும் வருது. இப்ப போய் வந்துகிட்டே இருக்கு. வளர்றாரு, குறைய குறையிறாரு. அது அவரு மாற நினைச்சாலும் அவரால் மாற முடியல. மாற முடியாது. ஏன்? அதுதான் அவித்யா வர்த்தமானார். இந்த உலகத்தில் அறியாமையினால் உழன்று கொண்டு இதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்கிறது, இதுதான் எனக்கு நிறைவை தருகிறது, இதுதான் எனக்கு திருப்தியை தருகிறது அப்படின்னு இதை தேடி போய்கொண்டே இருக்கிறார்கள். அதனால பிரமூடாகா, இந்த பணம் தான் எனக்கு ஆனந்தத்தை சுகத்தை தருகிறது. கார் வாங்குறான், பங்களா வாங்குறான், 300 கோடி வீடு கட்டுறான் இல்லையா, 3 கோடி கார் வாங்குறான், எல்லாம் பண்றோம். அப்ப அங்க எதுவும் எனக்கு நிறைவு கிடைக்கல. அப்ப என்ன பண்ணணும் நானு, அப்ப இது தூய்மை அடைந்து அதன் மூலமாக நான் என்ன பண்றேன், அவர்கள் ஹிரண்ய கர்ப்பாதி லோகம் வரைக்கும் போகலாம். அப்படின்னா விரஜாகா விரஜசக பிரயாந்தி பிரகர்ஷேன யாந்தி எத்திர யஸ்மின் சத்யலோகாதோ அமிர்தக ச புருஷக பிரதமஜக ஹிரண்ய கர்ப்பக ஹி அவ்யயாத்மா அவ்யய பாவ யாவத் சம்சாரதாயி ஏதத் அந்தாக து சம்சார கதயக அபரவித்யா ஆகம்யாகா. இப்ப இதெல்லாமே அபரவித்யாவுடைய விஷயமாக இருக்கிறது. எல்லாமே இது இப்ப நிறைய உபனிஷத்து இருக்கிறது. அமிர்த பிந்தோ உபனிஷத்து இருக்கு, குண்டல் யோக உபனிஷத்து இருக்கு. இந்த மாதிரி யோகத்தை சொல்லக்கூடிய தபஸ்ல வந்து நீங்க மூலாதாரம் அனுஷ்டானம் சகசிராரம் வந்துட்டீங்கன்னா உனக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு எல்லாம் யோக சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. அதெல்லாமே இருக்காது. நீங்க தியான ஜபம் பண்ண பண்ண உங்களுக்கு எல்லாம் சித்தி கிடைக்கும். சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நீ நிறைய செய்யற, அதன் மூலமா உனக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது. எது வரைக்கும்னாக்கா அந்த புண்ணியம் இருக்க வரைக்கும் இந்த சித்தி கைகூடும். வாடா கருப்பா அப்படின்னா, வாடா கருப்பா சாமி சொன்ன அப்படியே படிக்குதுங்க, அவர்கிட்ட போனணுங்க, அவருக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே இங்க நடக்கும். நடக்காம ஏன்னா உன்னுடைய புண்ணியமும் அவருடைய புண்ணியமும் ஃப்ரீக்வன்சி செட் ஆகுது, புரியுதா? அது வரைக்கும் அந்த புண்ணியம் இருக்க வரைக்கும் 2 பேருக்கு ஒர்க் ஆகும். அப்போ ஒரு காலகட்டம் வந்து என்ன ஆகுனாக்க, அந்த சாமியா ஐயோ எங்கிட்ட பணத்தை நிறைய ஏமாத்திட்டாருங்க, நிறைய வாங்கிட்டு ஏமாத்திட்டாருங்க. அப்ப என்ன ஆகுது, அங்க பிரிஞ்சு போச்சு. அந்த புண்ணியம் இருக்க வரைக்கும் ஃப்ரீக்வன்சி கரெக்டா போகும். புண்ணியம் முடிய அப்ப என்ன ஆகுது, கணக்கு முடிஞ்சது, டெபாசிட் காலி, பேங்க்ல இருந்து தானா வித்ட்ராவல் ஆகிட்டு பேரு தானா வெளியில வந்துடும். இருக்க வரைக்கும் பேங்க்ல பேர் இருக்கு. அந்த மாதிரி இந்த இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், இந்த அந்யோன்யம் இருக்கும். முடிஞ்சதுன்னா பிரிஞ்சிடும். அப்ப அந்த புண்ணியம் இருக்க வரைக்கும் அவருக்கு எல்லாம் சித்தி ஆகும். புண்ணியம் முடிஞ்சது என்ன ஆகும், போயிடும். அப்புறம் உடனே நம்ம கிட்ட வந்து கேட்பா, சாமி நம்ம கோயிலுக்கு யாருமே வரமாட்டேன்றா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேள்வி. அப்ப என்ன மறுபடியும் என்ன பண்ணுவாரு, புண்ணியத்தை சேர்க்கணும். உடனே ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை கோயில பண்ணிடலாமுங்க, புரியுதா? மறுபடியும் யாகத்தை கோயில பண்ணி மறுபடியும் புண்ணியத்தை சேர்த்துறாரு. மறுபடியும் என்ன ஆகுது, வாராடு. அப்போ என்ன ஆகுது, வாராகி வந்துடுவாங்க, மறுபடியும் வாராகி வந்துடுவாங்க, தேவி பிரசன்னமாயிருவாங்க. உடனே மறுபடியும் பழிக்கும், மறுபடியும் குறையும், மறுபடியும் யாகத்தை பண்ண, மறுபடியும் சித்தியாகும். இப்படிதான் போயிட்டே இருக்கும். அப்ப குறைஞ்சதே என்ன ஆகுது, துக்கம். மறுபடியும் யாகத்தை பண்ண, இந்த மாதிரி என்ன ஆகுது, ஆகுராகா. இந்த மாதிரி உழன்று கொண்டே இருப்பார்கள் பிரமூடாக. அதே மாதிரி இங்கேயும் யஜ்ஞ தான தபம் இது எல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள்.
அதன் மூலமாக தூய்மை அடைந்து சொர்க்க பிரம்ம, அதாவது பிரதமஜகா பிரண்ய கர்ப்பலோகம் வரைக்கும் போவார்கள். அது இப்படி எல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்தான். இதுல எதுவும் நமக்கு இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய காரியத்துல ஆவது இங்க ஒண்ணுமே இல்லை. இதன் மூலமாக எனக்கு திருப்தித்துவம், ஆனந்தம், நிறைவுத்தன்மை எனக்கு ஏற்படாது அப்படின்னு என்ன பண்றாங்க, அவர்கள் இந்த உலகத்தை பரீட்சை பண்ணி பார்த்துட்டாங்க. பரீட்சை பண்ண பரீட்சலோகான் கர்மச்சிதான். கர்மச்சிதான் கர்மத்தில் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய